Hi friends, welcome to my channel How to YouTube. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோ காம்படிஷன் பட் ஹை டிமாண்ட் உள்ள கிட்ஸ் கண்டென்ட் வீடியோஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவும் ஃபேஸ் காட்டாமல் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் டீச்சிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சேனல்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸ் கண்டென்ட்னாவே கண்டிப்பாக அனிமேஷன் தேவை. அனிமேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஏற்கனவே நல்லா ஃபேமஸாக இருக்க அனிமேஷன் சேனல்ஸ் வந்து வீடியோவை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும், சேனல் மானிட்டைஸ் ஆகாது, சேனலை பிளாக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிற இந்த 2 சேனல் எந்த மாதிரி வீடியோஸில் அப்லோட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஏர்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். யூடியூப்பில் கிட்ஸ் வீடியோஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வீடியோஸ் மேக்ஸிமம் எல்லாமே வந்து மில்லியன் வியூஸ்லாம் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிட்ஸில் வந்து விரும்பி பார்க்குறாங்க. ஃபேமிலிஸாக என்ன பண்ணுறாங்க, வீடியோஸை ப்ளே பண்ணி விட்டு கிட்ஸை பார்க்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் நல்லாவே வந்து வியூஸ் போகுது. பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் எல்லா கிட்ஸ் வீடியோஸும் மில்லியன் வியூஸ் தான். ஸோ தமிழ், இங்கிலீஷ் எந்த மாதிரி வீடியோஸாக இருந்தாலும் கிட்ஸ் வீடியோஸ்னாவே மில்லியன் வியூஸ் தான் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஏபிசி வீடியோஸ் அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம். ஏபிசி வீடியோ ஃபார் கிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணால் வர ஏபிசி வீடியோஸ் எல்லாமே வந்து மில்லியன் வியூஸ் தான். பார்த்துக்கோங்க, 1 by 1 மேக்ஸிமம் எல்லா வீடியோஸும் மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிட்ஸ் எல்லாம் விரும்பி பார்த்துட்டே தான் இருக்காங்க, கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்பாங்க. கிட்ஸ் எல்லாம் அதிகமாக கற்றுக்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸை ப்ளே பண்ணி விடுவாங்க. ஸோ அதனால் நமக்கு வியூஸ் எல்லாம் நல்லாவே போகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சேனலை நான் காட்டுறேன் பாருங்கள், கிட்டோஸ் வேர்ல்ட் டிவி. இவங்களும் இதே கான்செப்ட் தான். பார்த்துக்கோங்க, how to write A letters, dinosaurs, wild animals, sea animals, learning ABC alphabets. ஸோ மேக்ஸிமம் எல்லா வீடியோஸுமே வந்து மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிட்ஸுக்கு சம்மந்தமான வீடியோஸ் தான் இவங்களும் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் மில்லியன் வியூஸ் தான். ஸோ இவங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க அப்ராக்சிமேட்டாக மந்த்லி பார்த்தீங்கன்னா 5.1Kலேருந்து 81.7K, அதாவது $5,000 வந்து மந்த்லி மினிமம் $5,000 அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ $5,000 நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ நம்ம 5,000 USD இன்ட்டு INR அப்படின்ட்டு டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ மந்த்லி இவங்க 4,15,000 4 lakhs பக்கம் மந்த்லியோட இன்கம் இவங்களுக்கு மட்டும் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கிட் சேனலுக்கு நல்லாவே வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சேனல் நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இவங்க தமிழில் AAEE, இங்கிலீஷில் ABCD, ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோஸும் கிட்ஸுக்கு சம்மந்தமான வீடியோஸை இவங்களும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுலேயும் பாருங்க எல்லாமே வந்து மில்லியன் வியூஸ் தான் போயிருக்கு. அனிமல்ஸ் மேக்ஸிமம் இவங்க அதிகமாக வந்து AAEE ஆனால் டிஃப்ரெண்ட் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிள் அனிமேஷன்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட சேனலோட அப்ராக்சிமேட் இன்கம் எவ்வளோன்னு பார்ப்போமா. ஸோ நம்ம இவங்களுடைய சேனல் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இவங்க மந்த்லி வந்து 1.1Kலேருந்து 17.6K ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மினிமம் வேல்யூ 1.1K US$ வந்து இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 1,100 USD இன்ட்டு INR அப்படின்ட்டு டைப் பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்குறேன். ஸோ இவங்க 91,000 அப்ராக்சிமேட்டாக 1 lakh பக்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்ஸ் சேனலுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால லேக்ஸ் கணக்கில் இன்கம் இவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த மெத்தட் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்கள் சிஸ்டம்லேயும் பண்ணலாம், இல்லை நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம். சிஸ்டமில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அடாப் ப்ரீமியம் ப்ரோ, மைக்ரோசாஃப்ட் கிளிப் சாம்ப், பவர் டைரக்டர் எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல்லையும் நீங்கள் இன்ஷாட், கைன் மாஸ்டர், யூடியூப் கிரேட் அந்த மாதிரி எந்த ஆப்ஸில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மொபைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதில் சொல்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே என் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் வீடியோவை போய் ஃபுல்லாக பார்த்து ஒரு சேனல் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ வாங்க இப்போ கிட்ஸ் கண்டென்ட் வீடியோஸை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ உங்கள் ப்ரௌசரில் கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் வெப்சைட்டில் ChatGPT அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிடைக்க ஃபஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ChatGPT ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் மெசேஜ் ChatGPT அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன மாதிரி டைப் பண்ணலாம்னா
நீட் A to Z alphabets. எக்ஸாம்பிள் A for apple அப்படின்ட்டு டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ChatGPT நம்ம வேலையை ரொம்ப ஈஸியாக்கிடுச்சு. ஸோ ஏக்கு என்ன போடலாம், பிக்கு என்ன போடலாம் அப்படின்ட்டு அதுவே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வேண்டியதை நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் ChatGPTலேயே வந்து சஜஸ்ட் மூவ் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆனால் ஐட்டம்ஸை காட்டும். எக்ஸாம்பிள் ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏக்கு என்ன வைக்கலாம், பிக்கு என்ன வைக்கலாம் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் கூட நீங்கள் சஜஸ்ட் மூவ் அப்படின்ட்டு டைப் பண்ணி என்கிட்ட கொடுத்து பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸை காட்டும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் நமக்கு என்னென்ன வேணும்னு நம்ம எதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கே வந்து ஓனான நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் ஏக்கு என்ன வைக்கலாம், பிக்கு என்ன வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆப்பிள் PNG அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் இமேஜ் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்கும். பட் நமக்கு ஃப்ரீயான இமேஜ் மட்டும் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். பெய்டு இமேஜஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃப்ரீ இமேஜஸ் எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நான் ஏற்கனவே நிறைய இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறனால இந்த PNG egg அப்படிங்கிற வெப்சைட் ஃப்ரீ இமேஜஸ் தான். ஸோ அதில் நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பிள் இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கிறப்போ ஸோ இதில் அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் PNG ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஹியூமனா அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ ஐ எம் ஹியூமன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் காட்டுற அந்த 4 கேரக்டர்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வெப்சைட் ஃப்ரீங்கிறதுனால ஏகப்பட்ட ஆட்ஸ் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் அந்த ஆட்ஸில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் PNG அப்படிங்கிறத நம்ம இன்னொரு டைம் கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய இமேஜ் இப்போ டவுன்லோட் ஆகும். அது ஏன் நம்ம PNG இமேஜஸ் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் இல்லாத இமேஜஸாக கிடைக்கும். அதுக்கு தான். ஸோ இப்போ நம்ம ஆப்பிள் இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பிக்கு வேண்டிய இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் பால் அப்படின்ட்டு மேலே நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு பால் இமேஜஸ் PNG இமேஜஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதில் எனக்கு பிடிச்ச பால் எதை வேணால் நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பாலை நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் இருக்கிறதுல அது ஆட்ஸாக இருக்கும். ஸோ டவுன்லோட் ஃப்ரீ PNG அப்படிங்கிற இருக்கிறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய இமேஜ் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பால் இமேஜஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் நம்ம நீங்கள் ChatGPTயில் இருக்கிறத கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஓன் நாலேஜ் எது இருந்தாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் கேட் அப்படின்னு டைப் பண்ணி நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ எனக்கு கேட் இமேஜஸ் கிடச்சிருச்சு. இதில் எனக்கு பிடிச்ச கேட் எது வேணாலும் நான் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். இதில் டவுன்லோட் PNG ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேட் இமேஜும் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட்ஸ் போய் நம்மளோட இமேஜஸ் இல்லைன்னா டவுன்லோட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஏக்கு ஆப்பிள், பிக்கு பால், சிக்கு கேட் 3மே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ChatGPTயில் வர ஐட்டம்ஸ் எது வேணாலும் நீங்கள் போடலாம். இல்லை உங்களுடைய ஓன் ஐட்டம்ஸும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணுறது எப்படி பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச ஆப் எந்த ஆப் வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஷாட், கைன் மாஸ்டர், யூடியூப் கிரியேட் எந்த ஆப் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நான் இன்ஷாட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இன்ஷாட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஷாட் ஓப்பன் ஆனதும் அதில் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதில் blank அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நான் அதை டிக் பண்ணிக்குவேன். இப்போ இதில் கேன்வஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி 16:9 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் நான் பேக்ரவுண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பிளேன் பேக்ரவுண்ட் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒன் பை ஒன்னாக நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கீழே கிரேடியன்ட் அப்படிங்கிற பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். அது எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பேட்டர்ன் அப்படின்னு இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
ஸோ நான் ஏதாவது ப்ளேனாக நான் பேக்ரவுண்ட் வச்சு நான் காட்டுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதை டிக்கை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோவோட டியூரேஷனாக 3 செகண்ட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். அதனால் 5 செகண்ட்ஸ்க்கு நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம். ஸோ நான் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஏ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். சைஸை நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்டோட லென்த்தும் நான் அந்த வீடியோட லென்த்துக்கான 5 செகண்ட்ஸ்க்கு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டைல் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக நான் ரெட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட், எந்த ஃபாண்டோட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினாக ப்ளெயினாக இருக்க ஃபாண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஆல்ஃபபெட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அனிமேஷன் இருக்கும். அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டிய அனிமேஷன் நம்ம எது வேணாலும் நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 பை 1 நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு இந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் அவுட் அனிமேஷனை நான் மேலே ஃபஸ்ட்டாக இருக்கிறது நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஏகே அனிமேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆப்பிள் இமேஜை இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து 1 செகண்ட் தள்ளி அந்த ஆப்பிள் இமேஜை நான் இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு நான் ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேலரி அப்படிங்கிறத நான் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் இம்போர்ட்டை கிளிக் பண்ணி அந்த ஆப்பிள் இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் சைஸை நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஆப்பிள் இமேஜும் நான் அந்த வீடியோ லென்த்துக்கு நான் அதை ட்ராக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஆப்பிளுக்கு அனிமேஷன் ஆட் பண்ணுவோம். என்ன நோட் அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு லூப் அனிமேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அனிமேஷன் சூட்டபுளாக இருக்கோ அந்த அனிமேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் லூப் அனிமேஷன் ஒன்று ஆட் பண்ணி அதோட டியூரேஷனை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக வந்து அனிமேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த ஆப்பிள் ஆட் பண்ண அந்த பிகினிங் இடத்துலையே நம்ம ஒரு ஆப்பிள் அப்படிங்கிற டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆப்பிள்னு டைப் பண்ணி நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் அந்த வீடியோவோட லென்த்துக்கு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்பிள் வேர்டுக்கு ஏற்ற நம்ம அனிமேஷனும் நம்ம அதை ஆட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டிஃபால்ட்டாக அனிமேஷன் ஓகேனா நீங்கள் அதை விட்டுடலாம். டிஃபால்ட்டாக இந்த அனிமேஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆப்பிள் அனிமேஷனை நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டை கிளிக் பண்ணி அனிமேஷன் டேப்பை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் 1 பை 1 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1 பை 1 நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு எது வேணும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ஓகே, அதனால் இதை நான் செலக்ட் பண்ணி நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஆப்பிளுக்கு அனிமேஷன் வந்துருச்சு. நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கிற இமேஜ் நமக்கு ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பிக்கு வேண்டியதை ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம், 1 பை 1 நம்ம செலக்ட் பண்ணி அதை நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். ஃபஸ்ட் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிக்கர்ஸ்குள்ளே போனோன்னா அதில் நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அதையும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். நான் ஏ கிளிக் பண்ணி நான் டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஆப்பிள் இமேஜை கிளிக் பண்ணி அதையும் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்பிள்னு டைப் பண்ணதை கிளிக் பண்ணி நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆப்பிள் இமேஜ் அண்ட் ஆப்பிள் வேர்டை நம்ம வீடியோவோட எண்டுக்கு நம்ம ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம பிங்கிறத டைப் பண்ணணும். இதுலேயும் நம்ம பிக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கலர்ஃபுல்லாக வீடியோஸ் இருந்தால் கிட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து விரும்பி பார்ப்பாங்க. ஸோ ஆப்பிளுக்கு பதிலாக அந்த இடத்துல நான் பாட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுவும் நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது ஆப்பிள் இருந்த இடத்துல நம்ம பால் தேவைப்படுது. ஸோ அந்த ஆப்பில் டிலீட் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாலோட வேர்டோட ஸ்டார்டிங் பிகினிங்கில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி பால் இமேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பால் இமேஜை கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பால் இமேஜ் வீடியோவோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பால் இமேஜும் கிடச்சிருச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால் அப்படின்ட்டு 5 செகண்ட்ஸ்க்கு அது ப்ளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம C எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக பண்ணுறேன். ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம A to Z வரைக்கும் பண்ணணும். சாம்பிளுக்கு நான் ABC அது மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான வாய்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். கண்டிப்பாக வாய்ஸ் ஆட் பண்ணாதான் கிட்ஸுக்கு பிடிக்கும். அதனால் நம்ம மியூசிக் டேப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 3 செகண்ட்ஸ் இருக்கும். அது ஓடின உடனே நம்மளுடைய வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கேட். ஸோ இப்போ நான் ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து மொபைலில் தான் நான் ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மைக் இருந்தால் கண்டிப்பாக ஆடியோ நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட மைக் இல்லை, மொபைல் மட்டும் தான் இருக்குன்னா ஒன்றும் கவலை வேண்டாம். நம்ம மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவை எப்படி HD குவாலிட்டிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நான் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் அது மூலமாகவும் நீங்கள் ஆடியோவை நீங்கள் HD கிளாரிட்டிக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம மேலே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 1080p செலக்ட் பண்ணிக்கோங்க. 30 frames per second சேவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக இப்போ நம்ம ABC வீடியோ ஒன்று நம்ம பண்ணிட்டோம். E for apple, B for ball, C for cat. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸுக்கு ABCD வீடியோ எப்படி சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிட்ஸ் கண்டென்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ABCD வீடியோ மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்பர்ஸ், கலர்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்டான கிட்ஸ் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். கிட்ஸ் சம்மந்தமான சேனல்ஸ்க்கு காம்படிஷன் கம்மிங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் சேனல் நல்லாவே ரீச் ஆகும். நீங்களும் லேக்ஸில் ஏர்ன் பண்ணலாம். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.